மனுஷன் கட்சி ஆரம்பிக்காரு நீங்களாம் வரைக்கும் தானா கண்டெடுத்து இருக்கீங்க. நெல்லை மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மையத்தை நிரந்தரமாக அமைக்க வள்ளியூர் மற்றும் ராதாபுரம் பகுதிகளில் 5 ஏக்கர் இடம் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். ராதாபுரத்தில் தேசிய பேரிடர் குழுவின் மண்டல மையத்தை திறந்து வைத்த அவர் 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் குழுவினர் நவீன உபகரணங்களோடு முகாமிட்டு இருப்பார்கள் என்று கூறினார். மழை காலங்களில் வெள்ள காலங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக அந்த மாநில பேரிடர் ஆணையத்திற்கு நாம் தகவல் தெரிவித்தால் உடனடியாக தமிழக அரசு செயல்படும். இப்போது இந்த மீட்பு படை வந்த பின்பு மாநில பேரிடர் நம்முடைய மாநில அரசால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாநில பேரிடர் அலுவலகம், அதே போல நம்முடைய மாவட்ட ஆட்சியர் எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் ஒரு மாவட்ட அளவில் ஒரு பேரிடர் மீட்பு நிலையம் இருக்கு. அதோடு இவங்க தொடர்பு கொண்டு எவ்வளவு விரைவாக நமக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு விரைவாக உதவி செய்வார்கள். ஆகவே நிச்சயமாக இந்த பகுதி மக்கள் இந்த NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த படையை, இந்த மீட்பு படை, தேசிய பேரிடர் மீட்பு படையை இந்த பகுதி மக்கள் சார்பாக இந்த வந்திருக்கின்ற 30 படை வீரர்களை மனதார தமிழக அரசு சார்பாக பாராட்ட கடன்பட்டிருக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பல பகுதிகளை ஆய்வு செய்து அவருடைய கவனத்தில் வைத்திருக்கின்றார்கள். அவங்களுக்கு தேவையான இடங்களும் பல இடங்களை ஆய்வு செய்து, போக்குவரத்து மிக முக்கியம். ஒரு இடத்துக்கு ஏதேனும் பிரச்சனை என்று கேரளாவில் ஏற்பட்டால் கூட இங்கிருந்து இந்த படை தான் முதல்ல மூவ் ஆகும். அதனால நம்முடைய மாவட்ட ஆட்சியர் பல இடங்கள் அவருடைய ஆய்வுல இருக்கு, எது சூட்டபிள் பிளேஸ்ங்கிறத அவங்க பார்த்துக்குவாங்க. ஏற்கனவே அரக்கோணம் பட்டாலியன் தொடர்புல தான் அவங்க இருக்காங்க. இந்த இடத்தை செலக்ட் பண்ணாலும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தான் எத்தனை பேர் வராங்க, அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த தற்காலிக மாணவர் விடுதியை இப்போ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நிச்சயமா நிரந்தரமாட்டு அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தால் அது இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இந்தியாவுக்கு பேரிடர் காலங்களில் இவர்களால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை, போக்குவரத்து வசதி, எந்த இடம் சூட்டங்கிறது நம்ம மாவட்ட ஆட்சியர் பண்ணி சொல்லுவாங்க. நல்ல இடம் அது நீங்க பல இடங்கள்ல பேசிருக்கீங்க. நம்ம திருமாவளவன் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இந்திய அளவுல மது விலக்க கொண்டு பண்ணியிருக்காங்க. ஐயா மோடி ஐயாட்ட சொல்லி உங்க கருத்தை நீங்களும் ஐயாட்ட சொல்லி இந்தியா முழுவதும் கொண்டு வாங்க. தமிழ்நாடு தடையா இருக்கு. மது விலக்க கொண்டு வரணும்னா முதல் ஆளாட்டு இந்தியாவில கொண்டு வரும்போது அதுக்கு முழு ஆதரவு தமிழகம் பல்வேறு விஷயங்களுக்கு முன்மாதிரியா இருக்கு. மதுவிலக்கு விஜய் சமத்துவம் பெரியார் பத்தி அண்ணா பத்தி பேசிட்டு இருக்காரு. அவரும் திராவிட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரோ மனுஷன் கட்சி ஆரம்பிக்காரு நீங்களாம் ஆரம்பிச்சு வரட்டு, கொள்கையை சொல்லுங்க, முதல் மாநாடு நடக்கிட்டு வரைக்கும் தானா கண்டெடுத்து இருக்கீங்க. ஸ்டேஜுக்கு வந்துச்சு. ஏற்கனவே இடம் ஒதுக்கீடு பண்ணியாச்சா? இந்திய அறநிலையத்துறையோட அந்த விளையாட்டு ஆணையமும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து இருக்காங்க. தாமஸ் மண்டபம் அருகே கிட்டத்தட்ட 15 கோடி 20 கோடி ரூபாய் அளவுல முதல் கட்டமாட்டு பணிகள் ஆரம்பிப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. விரைவிலேயே டெண்டர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.